இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். அவங்க 2 பேரும் டெவில். வணக்கம் எவ்வானா, அவங்களோட ராகா. நம்ம இப்போ இருக்கிறது தான் ஆர்வி சிப்ளிங்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாளில் நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது இந்த vlogல நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சாச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சேன். 9 ஆகுது. எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டேன். ஸோ வேந்திரன் 7 எழுந்திரிச்சிட்டான். ஏன்னா அவன் வந்து சீக்கிரமாக தூங்கணும். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஸோ டெய்லியும் காலையில் வந்து தண்ணி குடிக்கிறோம்ல, அதான் குடிக்க போகிறோம். காலையில் ஸ்நாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா போயிட்டுருக்கோம்? நாங்கள் லீவில் இருக்கோம்ல, அதனால எங்களுக்கு வீட்டில் வந்து போர் எடுக்கிறதுனால காலைல கிளம்பி பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். நானும் வேந்திரனும் மட்டும் போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரோட பார்க். அழகாக இருக்கா? அங்கே 2 பேரும் இங்கே நிழலில் உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா வெயில் அடிக்குது, விளையாட போக முடியாது. நாங்கள் விளையாடுற இடத்த காட்டுறோம். இருங்க. அவங்க 2 பேரும் டெவில்ஸ். இதுதான் வந்து விளையாடுற இடம். சீசா விளையாண்டுட்டு இருக்கோம். நான் இப்போ கீழே இருக்கேன், அவங்க மேலே இருக்கான். இப்போ நான் மேலே வரணும். ஐயோ முடியலடா. கைஸ் பண்ணிட்டான். கைஸ் பாருங்க என்ன பண்ணுறான்ட்டு. சுத்துரா அழகாக இருக்குல்ல. அவனுக்கும் அறிவு இருக்குப்பா. இங்கே கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இது செருப்பு போடாமல் நடக்க வேண்டிய இடம். இங்கே வந்து பயங்கரமாக சூடு. செருப்பு போடாமல் நடந்தா நல்லா இருக்கும் இந்த இடம் பார்க்க. இங்கே பாருங்க. இதுதான் அந்த பிளேஸ். இங்கே என்னென்னு எங்களுக்கு ஒழுங்காக தெரில இந்த இடத்த. இங்கே எக்கோ அடிக்கும். வேந்திரன். ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணுவாங்கலாம் தெரியாது. நாங்கள் உட்காந்து விளையாடுவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஏதாவது விளையாட போகிறோம். நாங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் சாப்பாடு தோசையும் மீன் குழம்பும். கரண்ட்டு போயிட்டு அதனால் நான் இப்போ வந்து ஏதாச்சும் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறேன். போர் அடி. ட்ரஸ்ட் யுவர் மாம் அண்ட் டேட், டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் பிரதர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் நான் விளையாண்டுட்ருக்கோம். எங்கள் அம்மா தான் ஹையஸ்ட்டில் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு குக்கிங் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து புடலங்காய் சாம்பார், பரங்கிக்காய் கூட்டு. இதுதான் மதிய சாப்பாடோட அவுட்புட். இன்றைக்கி நாள் ரொம்ப ஸ்லோவாக போரிங்காக போகுது. இப்போ தான் நான் சாப்பிட்டேன். சொன்ன 10 மினிட்ஸில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஒன்று பண்ண போகிறோம். அதை நான் குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன். குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன், அது சொல்கிறேன்னு சொன்னல. சிக்கன் சாண்ட்விச் தான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நானும் வேந்திரனும் மட்டும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோங்கிறது வீடியோலேயும் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள். இன்றைக்கின்னு பார்த்து நிறையா தடவை கரண்ட் போயிட்டுருக்கு, எரிச்சலாக வருது. ஆனாலும் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வாசலில் உட்காந்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ டைம் என்ன தெரியுமா? 5:58 ஆகுது. அதாவது 6 ஆகுது. 6 ஆக போகுது. இப்போ வேந்திரன் வந்து சில ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ண போகிறோம். சிக்கன் சாண்ட்விச் வந்து எப்படி நல்லா செய்யணுமோ அந்தளவுக்கு நல்லா செய்ய வந்து ஆராய்ச்சிலாம் பண்ண போகிறோம். ஓகே பார்க்கலாம். ஈவினிங்க்கு மில்க்கு குடிச்சுட்ருக்கோம். சிக்கன் சாண்ட்விச்சு சிக்கன் வாங்க எங்கள் அப்பா வந்து போயிட்டார் சிக்கன் கடைக்கு. நாங்கள் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மீதி பொருட்கள் அபிநபியில் வாங்க போகிறோம். அதையும் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். பிரெட் எடுத்துட்டோம். இப்போ சீஸ் எடுக்க போகிறோம். போதும். இங்கே வந்து மயனைஸும் சாஸும் வாங்குறோம். அவ்வளோதான் கைஸ், சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அது பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு லைம் வந்து அதில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய லைமை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். நம்ம ஒரு ரெசிபி பார்த்து தான் செய்கிறோம். அடுத்து அதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மசிஞ்சு பண்ணணும். அடுத்ததாக பெப்பர் போட போகிறோம். பெப்பர் போட்டாச்சு. பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே அதை ஊற விட்டுட்டணும் அப்படியே தனியாக. அடுத்து நம்ம பேன் எடுத்துடலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கு அடுத்து வந்து சாப்டு கார்லிக்கு நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு சிக்கனை நம்ம 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு நல்லா குக் பண்ணணும்.
5 to 6 மினிட்ஸ்க்கு பண்ணால் போதும். அது அப்படியே குக் ஆகிட்டு இருக்க வேலையில் வந்து சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடருக்கு அப்புறம் இருங்க, சில்லி பவுடருக்கு அப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பெப்பர் போடுறோம். பெப்பர் போடணும், லைக் பெப்பர். அதுக்கடுத்து திருப்பியும் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா குக் பண்ணணும். நல்லா ஒரு கலருக்கு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு வந்துடுவோம். 2 ப்ரெட் அப்படியே நம்ம சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளோ சிக்கன் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கோட்டிங்கே மயனைஸ் தான். 2 ப்ரெட்லேயும் மயனைஸை நல்லா கோட்டிங் கொடுத்துடணும். அதுக்கடுத்து சிக்கன் வச்சு சீஸ் வச்சு கேபேஜ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதை பண்ணும் போதும். நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமான ரெசிபியும் கிடையாது, ஜாலியாகவும் இருந்துச்சு பண்ணேன். இப்போ வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். சிக்கன் ஸ்டஃப் பண்ணியாச்சு. 2 ப்ரெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. நாங்கள் 2 ப்ரெஸ்ட் வாங்கியிருந்தோம். நீங்கள் எத்தனை ப்ரெஸ்ட் வாங்குறீங்களோ அதை பொறுத்து வச்சாச்சு. சீஸ் கொஞ்சம் அரைகுறையாக வந்துருச்சு, அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அதனால். அடுத்து கொஞ்சம் இது கேபேஜ் கிடையாது, லெட்டஸ். நான் கேபேஜ்னு தப்பாக சொல்லியிருப்பேன். அப்புறம் அதை அழகாக க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பட்டர் வந்து நல்லா தடவிட்டு வச்சா ஒரு மாதிரி ரோஸ்டிங் மாதிரி வரும். அதனால தான் பட்டர் வைக்கிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் பட்டர் வைக்கும் போது. நீங்களே பாருங்கள் எப்படி வந்து அவுட்புட் வருதுன்ட்டு பட்டர் வைக்கும்போது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்த சிக்கன் சாண்ட்விச் சுட சுட ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட போகிறோம். இப்போ மணி வந்து 10 நைட்டு. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. டே இன் மை லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.